அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வல்லம் தந்த வல்லவன் டெஸ்ட் சீரிஸ்ல டெஸ்ட் நம்பர் 12க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். டெஸ்ட் நம்பர் 12ஓட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி பிஒய்க்யூல இருந்து ஆப்டிடியூட் பார்ட் மட்டும் எடுத்து டெஸ்ட் கணக்காக ஒன்று கண்டக்ட் பண்றோம். சரிங்களா, இதுல மொத்தம் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா 50 கொஸ்டின். சரிங்களா, ஷெடியூல்ல வந்து 40 கொஸ்டின் கொடுத்துருப்போம். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின், மொத்தம் 50 கொஸ்டின். 50 கொஸ்டின்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். ஸ்டார்டிங்ல ஒரு 15% அதிகமா விலைய விற்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, மேலும் அது தேவையை பொறுத்து திருப்பி ஒரு 10% விலையை கூட்டுறேன். சரிங்களா, அந்த கடிகாரத்தை விற்கும் போது கிடைக்கும் மொத்த லாபம் டோட்டலா ஒரு 2 தடவை விலையை கூட்டியிருக்கேன். அப்ப கடைசியா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டு ஒய் பை 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, அதிகரிச்சா பிளஸ், குறைஞ்சிச்சு அப்படின்னா மைனஸ் போடணும். இப்போ ரெண்டு பக்கமும் நான் அதிகரிக்க தான் செஞ்சிருக்கேன். அப்போ பிளஸ் 15 பிளஸ் 10 பிளஸ் 15 இன்ட்டு 10 பை 100. சரிங்களா, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 25 பிளஸ் இங்க ஒரு ஜீரோ அடி ஆயிரும். இங்க இருக்கிற ஒரு ஜீரோ இருக்கா, அப்ப இங்க இருக்கிற புள்ளி ஒரு இது தள்ளி வரும். அப்ப ஆன்சர் வந்து 1.5 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 26.5% வந்து எனக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் நிறைய கேட்கறாங்க. அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2% கொடுத்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி விதமானது காலத்திற்கு சமம். இதான் வந்து நமக்கு கீ பாயிண்ட். சரிங்களா, எண்ணும் ஆறும் சமமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னா மடங்கு இன்ட்டு 100. அப்போ ரூட் ஆஃப் மடங்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1/9 இன்ட்டு 100. சரிங்களா, அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 1/9 வெளியில எடுத்தா 3, 100 வெளியில எடுத்தா 10. ஆன்சர் 10/3 வரும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3, 1/3 கலப்பு பின்னம் எழுதுனா. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். 3 1/3%. அடுத்து மூணாவது சம். 2x plus 3y equal to 14. மேலும் xy equal to 3 எனில் 4x² plus 9y² இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2x plus 3y இருக்கா, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 2x plus 3y தி ஹோல் ஸ்கொயர். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், a² plus 2ab plus b ஸ்கொயர். கரெக்டா, இப்போ இங்க நமக்கு a இருக்க இடத்துல என்ன இருக்கு 2x இருக்கு, b இருக்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 3y இருக்கு. இந்த ஃபார்முலால a இருக்க இடத்துல எல்லாம் 2x போடுங்க, b இருக்க இடத்துல எல்லாம் 3y போடுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. 2x தி ஹோல் ஸ்கொயர் plus 2 into 2x into 3y plus 3y தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, அப்போ 2x plus 3y தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணா 4x² plus 2 4 4 12 அது போக ஒரு xy plus அதை ஸ்கொயர் பண்ணா 9y². சரிங்களா, a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2x plus 3y எவ்வளவு கொடுத்துருக்காங்க 14ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 14 தி ஹோல் ஸ்கொயரு 4x², இதை பக்கத்தில் எழுதிக்கிறேன், பிளஸ் 9y² பிளஸ் 12 இன்ட்டு இந்த xy இருக்கிறதுல என்ன போட்டுடலாம்னா 3ன்னு போட்டுருங்க. ஓகேவா, நமக்கு இதுதான் வேணும். அது அப்போ இது எந்த பக்கம் கொண்டு வந்துங்க. 14 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 196, 12 3 36 பிளஸ் இந்த பக்கம் வந்தா -36 ஈக்குவல் டு இந்த இது அப்படியே வரும். அப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 160 ஈக்குவல் டு 4x² பிளஸ் 9y² வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா, அடுத்து நாலாவது கொஸ்டின். சொல்லியிருக்காங்க, 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிக்கின்றனர்.
நமக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை ஃபர்ஸ்ட் யார் பார்க்குறாங்க அப்படின்னா 2 ஆண்கள் ப்ளஸ் 7 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாள்லன்னா 14 நாள்ல பார்த்து முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 ஆண்கள் ப்ளஸ் 8 சிறுவர்கள் சேர்ந்து 11 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 8 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை போன்று 3 மடங்கு வேலை. அப்ப இவங்கெல்லாம் 1 மடங்கு வேலை பார்க்குறாங்க. இவங்க 3 மடங்கு வேலை பார்க்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்மு கொடுத்தா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரே இதுக்கு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒன்று எல்லாத்தையும் ஆணா மாத்துங்க, எல்லாத்தையும் சிறுவர்களா மாத்துங்க. இப்போ இந்த 2 இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிறேன். 2 ஆண்கள் ப்ளஸ் 7 சிறுவர்கள் 14 நாள்ல பார்க்குற வேலை வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3 ஆண்கள் ப்ளஸ் 8 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு 11 நாள் பார்க்குற வேலைக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே பெருக்குங்க. அப்போ இதை பெருக்குனா என்ன வரும்? 28 ஆண்கள் ப்ளஸ் 98 சிறுவர்கள் ஈக்குவல் டு இங்கே 33 ஆண்கள் ப்ளஸ் 88 சிறுவர்கள்னு வரும். சரிங்களா? ஆண்கள் அந்த பக்கம் கொண்டு போங்க, சிறுவர்கள் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 98 சிறுவர்கள் மைனஸ் 88 சிறுவர்கள் ஈக்குவல் டு 33 ஆண்கள் மைனஸ் 28 ஆண்கள். அப்போ 10 சிறுவர்கள் ஈக்குவல் டு 5 ஆண்கள். அப்போ ஒரு ஆண் வந்து எதுக்கு சமமா இருப்பாங்கன்னா 2 சிறுவர்களுக்கு சமமா இருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இதை நம்ம கரெக்ட் பண்றோம். இதுல இத்தனை ஸ்டெப் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஈஸியா பெருக்கி ஷார்ட்டா போட்டாலும் நமக்கு ஓகே தான். இப்போ இந்த இது எடுத்துக்கிறோம். 2 ஆணு ப்ளஸ் 7 சிறுவர்கள். சரிங்களா? அந்த ஆணுக்கு பதிலாக நான் என்ன போட்டுறேன்னா 2 சிறுவர்கள் போட்டுறேன். அப்போ 2 இன்ட்டு ஒரு ஆணுக்கு பதிலாக 2 சிறுவர்கள் ப்ளஸ் 7 சிறுவர்கள். அப்போ மொத்தமாக எத்தனை வரும்? 11 சிறுவர்கள். 11 சிறுவர்கள் வேலை வந்து ஃபர்ஸ்ட் 1 மடங்கு வேலை எத்தனை நாள்ல பார்த்து முடிக்கிறாங்க? 14 நாள்ல. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 8 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள். 8 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள். இதையும் சிறுவருக்கு மாத்திருங்க. அப்போ ஆண் இருக்கிறதுல என்ன போட போறோம்? 2 சிறுவர்கள். 8 2 16 ப்ளஸ் 6 அப்போ 22 சிறுவர்கள். 22 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை போல 3 மடங்கு வேலையை பார்க்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இது நம்ம பார்த்த மாதிரி இருக்கா? அந்த ஆல் 1 நாள் 1 பை வேலை 1 அந்த ஃபார்ம்ல ட்ரை பண்ணுங்க. ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2. சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். பண்ண என்ன வரும்? 11 இன்ட்டு 14 பை 1 ஈக்குவல் டு இங்கே 22 இன்ட்டு 4 தான் கண்டுபிடிக்கணும் பை 3ன்னு வரும். 1 இங்கே 2 1 இங்கே 7 இங்கே அப்படி பெருக்கிட்டா 3 வேளை 21. அப்போ எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 21 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. இந்த மாதிரி சம்மு கொஞ்சம் லென்த்தியாக வர மாதிரி தான் இருக்கும். வேகமாக சால்வ் பண்ணிங்கன்னா வேகமாக போட்டுடலாம். இதில் ஒரு சில ஸ்டெப்லாம் நல்லா ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட் பண்ணிங்கன்னா உங்கள் சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாடல் சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2.414 எனில் எக்ஸ் மைனஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ் இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1 + 1.414 எழுதிக்கலாமா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 + இது எதோட வேல்யூ அப்படின்னா √2ஓட வேல்யூ. ஓகேவா? √2ஓட வேல்யூ வந்து 1.414, √3ஓட வேல்யூ 1.732. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பேன். 1.732. சரிங்களா? ஒரு டெஸ்ட்ல கூட சொல்லியிருப்பேன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்றோம். இப்போ நான் 1/x கண்டுபிடிக்கிறேன். 1/x ஈக்குவல் டு 1/1 + √2. காஞ்சிகேட்டால மேலே இங்கேயும் பெருக்கும். காஞ்சிகேட்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன். அப்போ 1 - √2/1 - √2.
இப்போ 1 மைனஸ் ரூட் டூ பை கீழே வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ தி ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 மைனஸ் ரூட் டூ பை 1 மைனஸ் 2 ஆன்சர் வந்து மைனஸ் 1 மைனஸ் ரூட் டூ. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்னா ரூட் டூ மைனஸ் 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம், 1 பிளஸ் ரூட் டூ மைனஸ் 1 பை எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் டூ மைனஸ் 1. கரெக்டா? தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த மைனஸ் கூட அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? மைனஸ் அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்னு பாருங்களேன். சம்மு எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 பிளஸ் ரூட் டூ, இந்த மைனஸும் சேர்ந்து என்னவா மாறிடும்னா பிளஸ்ஸா மாறிடும். அப்போ பிளஸ் 1 மைனஸ் ரூட் டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்த பிளஸ் ரூட் டூ மைனஸ் ரூட் டூ நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா ஆன்சரு 4ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சம்மு வந்து டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல சம். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, ஒரு எண்ணின் மீப்போமா ஆனது அதன் மீப்போவாவை போல் 20 மடங்கு. எல்சிஎம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா HCF போல 20 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலும் மீப்போமா மற்றும் மீச்சீமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் எல் பிளஸ் ஹச் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2520 உள்ளது. அவைகளுள் ஓர் எண்ணின் மதிப்பு, ஒரு நம்பர் வந்து 480 அப்படின்னா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்கல, அதில் பாதி மதிப்பு என்ன, p/2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எல் இருக்கிற இடத்துல என்ன போடுங்கன்னா 20H போடுங்க. 20H பிளஸ் ஹச் ஈக்குவல் டு 2520. அப்போ 21H ஈக்குவல் டு 2520ன்னு வரும். ஹச் என்ன வரும் அப்படின்னா 2520 பை 21. 1 இங்கே 1 மிச்சம் 4 2 0. அப்போ என்னோட HCF வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 120. எல்சிஎம் என்ன வரும், எல் ஈக்குவல் டு 20 இன்ட்டு இந்த ஹச் இருக்கிற இடத்துல என்ன போட்டுருங்கன்னா 120ன்னு போட்டுருங்க. சரிங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், எல்லு ஹச் இந்த ரெண்டு நம்பரை ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம்மையும் HCFையும் பெருக்கிறதுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 480, இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து எவ்வளோ அப்படின்னா 20 இன்ட்டு 120 இன்ட்டு HCF என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 120. சரிங்களா? அப்போ பி ஈக்குவல் டு 20 இன்ட்டு 120 இன்ட்டு 120 பை 480. ஒரு 0 1 இங்கே 4 1 இங்கே 5. அப்போ பி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 600ன்னு வரும். நம்ம கொஸ்டின் இது கேட்கல, இதில் பாதி. அப்போ ஆன்சரு 300 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்து எலாசம். ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு. அப்போ n ஈக்குவல் டு 2 இருக்கும்போது ஆர் வந்து எவ்வளோன்னா 4%. சரிங்களா? அடுத்த 4 வருடத்திற்கு n ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா n1 n2 r1 r2 6%. 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. 6 வருடங்களுக்கு மேல். அப்போ R3 வந்து எவ்வளோன்னா 8%. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட வட்டி. அப்போ ஒருத்தருக்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், எத்தனை வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னா 9 வருஷம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 6 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ கடைசி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 3 வருஷம். இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னா 8%. எல்லாத்தையும் கூட்டுங்களேன் 9 வந்துடும். சரிங்களா? அதுக்கான தனி வட்டி தொகை 1120. மொத்தமாக எனக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 1120. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எப்பவும் போலதான் நான் கடன் கொடுக்குறேன். முதல் 2 வருஷத்துக்கு ஒரு வட்டி போடுறேன், அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வட்டி, கடைசி 3 வருஷத்துக்கு ஒரு வட்டி, இந்த மாதிரி போடுறேன். சரிங்களா? அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், P
n1 r1/100 பிளஸ் அமௌண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே இதுதான், வருஷமும் வட்டியும் மட்டும் மாறுது. கடைசியா மொத்தமா எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1120. சரிங்களா? ஃபார்முலா அப்படி அந்தந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஈர்னாங்க 8, அப்போ 8p/100 பிளஸ் இங்க 4 24, 24p/100 பிளஸ் 3 24p/100 ஈக்குவல் டு 1120 வரும். சரிங்களா? கீழே பேஸ் ஒண்ணு போல இருக்கா, அப்ப மேல எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. 48 56p 56p ஈக்குவல் டு 1120 இன்ட்டு 100 அப்படியே அந்த பக்கம் போய்கிட்டோம். சரிங்களா? 1 இங்க 2 0, அப்போ p வந்து எவ்வளவு வரும்னா 2000 வரும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு நான் எவ்வளவு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2000 ரூபாய் நம்ம கடன் கொடுத்துருக்கோம். சி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? இந்த மாடல்ல ஒரு 2 சம் நமக்கு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகே, அடுத்து 8வது சம் பாருங்க. 8வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000 இருந்து எவ்வளவோ அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 2,62,500 உயர்ந்தால் ஓராண்டு அதிகரிப்பு சதவீதம். நம்ம கொடுத்துருக்கிறது 10 வருஷம், கேட்கறது வந்து 1 வருஷம். சரிங்களா? அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? இங்கிட்ட ஒரு 25, அங்கிட்ட ஒரு 62, அப்ப 87,500 வந்து எனக்கு அதிகமா மாறி இருக்கு. அதிகரிப்பு சதவீதம் என்ன வரும் அப்படின்னா, கீழே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தது, ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு? 1,75,000. எவ்வளவு கூடி இருக்கு? 87,500. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ ஒரு 3 0க்கு 2 0, இங்க ஒரு 0 அடி ஆயிரும். சரிங்களா? அடுத்து இங்க அடி கொடுத்தா 3 5 15, மிச்சம் ஒரு 2, 5 25, இங்க 1 5 5, மிச்சம் 3, 7 5 35, மிச்சம் 2 0ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 7 5 35, இங்க 3 5 15, மிச்சம் 2, 5 25, ஒரு 0, 1 இங்க 50. சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து அதிகரிப்பு சதவீதம் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 50% வந்திருக்கு. இது வந்து 10 வருஷத்துக்கு, நமக்கு வந்து 1 வருஷத்துக்கு தான் கேட்கறாங்க. அப்போ 10ஆல டிவைட் பண்ணிருங்க. ஆன்சரு 5% அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த அதிகரிப்பு சதவீதம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல 10 வருஷம் 1 வருஷம் கேட்கறாங்க. ஆனா வந்து மேக்சிமம் என்னன்னா எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, அதிகரிப்பு சதவீதம் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? கீழே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தது, மேல அதிகரிச்ச எவ்வளவு அதிகரிச்சது, குறைஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு குறைஞ்சது. சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வகுபடக்கூடிய மிக பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப இதை ஃபர்ஸ்ட் லைட்டா ஷார்ட்டா பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 × 4ன்னு எழுதிக்கலாமா? 3 4 12. சரிங்களா? அப்ப கொடுத்துருக்கிற எந்த ஆப்ஷனு 4ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. கடைசி 2 டிஜிட்டை மட்டும் பாருங்க. கடைசி 2 டிஜிட் எது எதெல்லாம் 4ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது ஆகாது நமக்கு. சரிங்களா? 4ஆல ஆகாது, இதுவும் நமக்கு 4ஆல ஆகாது. அப்போ ஒண்ணு இது ஆகும் அல்லது இது ஆகும். சரிங்களா? அடுத்து இந்த 27 எப்படி பிடிச்சிக்கலாம்? 9 × 3ன்னு பார்த்துக்கலாமா? அப்போ என்னென்ன இதெல்லாம் 9ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது 9ஆல டிவைட் ஆகுமா? 15 19, இது 9ஆல டிவைட் ஆகுது. இங்க கூட்டி பாருங்களேன், 16 18. சரிங்களா? அப்ப இது வந்து 9ஆல டிவைட் ஆகும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா என்ன வரும்? 4 9. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்க. 12 15 18 27. இதுக்கு எல்சிஎம் பாருங்களேன். எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 4 3 12, 5 3 15, 6 3 18, 9 3 27. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2 5 3 9. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 2 5 1 3. இதுக்கப்புறம் பொதுவா எதுவும் வகுக்காது. அப்ப அப்படியே பெருக்கிருங்க. 3 5 15, 15 2 30, 30 3 90 இன்ட்டு 3 6.
அப்போ 540 வரும். கரெக்டா? என்னோட எல்சிஎம் வந்து 540. இப்போ டிவைட் பண்ணுங்க. இது வந்து மூணாவது ஸ்டெப். என்னோட மிகப்பெரிய 4 இலக்கினையும் நான் கண்டுபிடிச்ச எல்சிஎம் வச்சு டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஒரு 1 டைம் போடலாம். 1 டைம் போட்டா 540. மிச்சம் என்ன வரும்? 9, 5, 4. இந்த 9 அப்படியே கீழே இறக்கிடுங்க. அடுத்து எத்தனை தடவை போடலாம்னா ஒரு 8 தடவை போட்டு பாருங்க. 0, 4, 32, மிச்சம் 3, 43. கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துருச்சு நமக்கு. 9 போட்டா எக்ஸஸா போயிடும். அப்போ 9, 7, 2. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 இலக்க என்னோட மீதியை மைனஸ் பண்ணிருங்க. அப்ப நமக்கு தேவையான எண் வந்து என்ன அப்படின்னா அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் மைனஸ் என்னோட மீதி. சரிங்களா? அப்போ ஒரு 49 மைனஸ் 279 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 0, 2, 7, 9. 97, 20 வரும். கரெக்டாக வந்துச்சா? 97, 20. நம்ம இதை வந்து ஆப்ஷன்ல இருந்தே நம்ம போயிடலாம். சரிங்களா? ஒரிஜினலாக சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஆப்ஷன்ல இருந்து போகிறது இந்த மாதிரி போய் பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 10வது சம் பாருங்க. 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர் பக்க அளவாக கொண்ட 12 சதுரங்களின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சதுரத்தின் மொத்த பரப்பு. நமக்கு மொத்தமா நிறைய அளவு இருக்கு. கரெக்டா? சதுரத்தோட பரப்பு ஃபார்ம்ல வந்து என்ன வரும்னா a². அப்ப இது எல்லாத்துக்குமே பரப்பு கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணணும். அப்போ 12 ஸ்கொயரு பிளஸ் 13 ஸ்கொயரு பிளஸ் எக்ஸெட்ரா 23 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? நமக்கு இதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் plus 2 square plus etc. n square equal to n into n plus 1 2n plus 1 by 6. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா சம்ம வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா நமக்கு இங்க எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 12ல இருந்து ஆரம்பிக்கும். அதனால சம்ம கொஞ்சம் ரீரைட் பண்றோம். எப்படி பண்றோம் அப்படின்னா 12 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 23 ஸ்கொயர். என்ன பண்றேன் அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 23 ஸ்கொயர் வரைக்கும் நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து எனக்கு தேவையில்லாத நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். சரிங்களா? அப்ப எது நமக்கு தேவையில்லை? இந்த 12க்கு இந்த பக்கம் உள்ளது எதுவுமே நமக்கு தேவையில்லை. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 11 ஸ்கொயர் வரைக்கும் நான் எடுத்து விட்டுறேன். சரிங்களா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண என்ன வரும்? 23 இன்ட்டு 23 பிளஸ் 1னா 24 இன்ட்டு 46 47/6 மைனஸ் இங்க வந்து என்ன வரும்னா 11 இன்ட்டு 12 இன்ட்டு 22 23/6. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 இங்க 4, 1 இங்க 2. இப்போ பெருக்கிடுங்க. பெருக்குனா என்ன வரும்? 23 4 3 நாங்க 12 1 ஈர்னாங்க 8 9. அடுத்து 47ஆல பெருக்குங்க. ஈரெல்லாம் 14 மிச்சம் 1 9 63 64 ஈர்னாங்க 8 9 நாங்க 36. அப்ப 4 2 12 13 மிச்சம் 1 4324 மைனஸ் அங்க பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்னா இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 46. 46 இன்ட்டு 11 என்ன வரும் அப்படின்னா 6506ன்னு வரும். சரிங்களா? பெருக்கி பாருங்க வேணா 6 4 6 4 6 0 1 506. இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இங்க 1ன்னு வரும், இங்க 14. 14 6 போயிடுச்சுன்னா 8 1 இங்க 3 இங்க 13. அப்போ 8 38 18ன்னு வரும். ஏ ஆப்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு சம் இருக்கும், ரேகா என்பவள் அப்படின்னு சொல்லி. அந்த மாடல் சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி லைட்டா மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இயந்திரத்தின் அடக்க விலை 60,000 எனில் 3 வருடங்களுக்கு பின் இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. A =
P இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பை 100 பவரில் n. P இருக்கிறதுல என்ன போடுவோம்னா 60000. 1 மைனஸ் 5 பை 100 பவரில் 3. சரிங்களா? அப்போ 60000 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இங்கே 20. இப்போ எல்சிஎம் எடுங்க. 20ல் 1 போயிடுச்சுன்னா 19 பை 20 இன்ட்டு 19 பை 20 இன்ட்டு 19 பை 20. 1 2 3 3 0க்கு 3 0 அடி கொடுத்துடலாம். 1 இங்கே 30, 1 இங்கே 15, 1 இங்கே 7.5 வரும். கரெக்டா? இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெருக்குங்க. 19 எவ்வளோ வரும்னா 361. அடுத்து ஒரு 19ஆல பெருக்குங்க. 9 9 54, மிச்சம் 5, 9 3 27, 32. அடுத்து 1 6 3 9 5 8 6. அதுக்கப்புறம் அந்த 7.5 9 45, மிச்சம் 4, 5 25, 29 2, 8 40, 42 4, 5 30, 34. 9 63, மிச்சம் 6, 5 35, 41, மிச்சம் 4, 8 56, 60, மிச்சம் 6, 6 42, 48. ஓகேவா? 5 12 1 4 4 1 51. இங்க ஒரு புள்ளியா? அப்ப இங்க ஒரு புள்ளி. 51442.5. 51442.5. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு நிறைய சம் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? 12வது சம் பாருங்க. ஏ கமா பி கமா சி 3 பேர் ஒரு வேலையை 36, 54, 72 நாட்களில் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் 12 நாட்கள் முன்பாகவும் விலை கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரிங்களா? அப்போ வேலை முடிகிறனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடும். சரிங்களா? இதுதான் என்னோட வேலை. இந்த வேலை முழுசும் முடியறதுக்கு ஒரு எக்ஸ் நாள் ஆகும். சரிங்களா? ஏ வந்து என்ன பண்றாங்க, வேலை முடிவதற்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி, அப்போ எக்ஸ் மைனஸ் 8. பி வந்து வேலை முடியறதுக்கு 12 நாளைக்கு முன்னாடி, அப்போ எக்ஸ் மைனஸ் 12. சரிங்களா? சி வந்து எல்லா நாளும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஏயோட ஒரு நாள் வேலை இவங்க எத்தனை நாள் பார்க்குறாங்கன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் 8 days. அதே மாதிரி பி வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 12, பியோட ஒரு நாள் வேலை. சரிங்களா? சி வந்து எல்லா நாளும் இருக்கிறாங்க 1/c. இப்படி பார்த்து ஒரு வேலையை நமக்கு முடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஏ வந்து எத்தனை நாள் பார்க்குறாங்க? 36, 54, 72. அப்போ 1/36 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 8 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12/36, 54, 72. 72 ஈக்குவல் டு 1. சரிங்களா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 216. அப்போ இங்கே 6ஆல பெருக்குங்க. மேலேயும் 6ஆல பெருக்குனா 6x மைனஸ் 48 பிளஸ் இங்கே வந்து 4ஆல பெருக்கணும். அப்போ மேலே 4ஆல பெருக்குனா 4x மைனஸ் 48. இங்கே வந்து 3ஆல பெருக்கணும். சரிங்களா? 3x ஈக்குவல் டு 1. இப்போ இதெல்லாம் கூட்டுங்களேன். 10x 13x மைனஸ் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 96 ஈக்குவல் டு 216ன்னு வரும். சரிங்களா? அப்போ 13x ஈக்குவல் டு 216 பிளஸ் 96. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 300 312/13. அப்போ ஆன்சர் வந்து 1 இங்கே 2 13 26, மிச்சம் 5 4ன்னு வரும். 24. அப்போ எக்ஸ் மட்டும் சி வந்து அவ்வேளை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா 24 நாளில். மொத்த வேலையை எத்தனை நாள் முடியும்னு கேட்டாலும் நமக்கு 24ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து ஏ கமா பி கமா சி ஆகிய மூலியம் மாத சம்பள விகிதம் A/B/C எவ்வளோன்னா 2:3:5. சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம். சியோட மாத சம்பளம் இப்போ ஏ வந்து எவ்வளோ வாங்குவாங்க? ஒரு 2x, பி வந்து ஒரு 3x, சி வந்து
5x சரிங்களா. அப்போ ஏஐ விட யார் அதிகமாக வாங்குறாங்கன்னா சி தான் வாங்குறாங்க சரிங்களா. சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம். அப்ப இந்த ரெண்டு பேத்துக்குரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த 3x தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 1200 கரெக்டா. ஓகே, அப்ப எக்ஸ் வந்து எவ்வளவு வரும்னா 400ன்னு வரும். இப்ப கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க, எனில் பியின் ஆண்டு சம்பளம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. இதுல நம்ம பார்த்தது எல்லாமே மாத சம்பளம். இப்ப நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பியோட மாத சம்பளம் தான் எனக்கு கிடைக்கும் சரிங்களா. பியோட மாத சம்பளம் எவ்வளவு வரும் அப்படின்னா 3x 3 × 400 ஆன்சரு 1200. ஆனா கொஸ்டின் வந்து ஆண்டு சம்பளம் கேக்குறாங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 1200 அப்படின்னா 12 மாசத்துக்கு எவ்வளவு வரும்னா 12 12 144 ஒரு 2 0 சரிங்களா. 14400. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது எல்லாருமே செஞ்சிடலாம். என்ன இந்த கடைசியில என்ன நம்ம நல்லா படிக்கணும். படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஆன்சர் நம்ம கரெக்டா போடுவோம். இல்லை அப்படின்னா இந்த 1200 தான் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ கொஸ்டினா கடைசி வரைக்கும் நல்லா ரீட் பண்ணி பாருங்க சரிங்களா. அடுத்து 14வது சம். ஒரு கனசெவகத்தின் நீளம், அகலம் மற்றும் ஆழம் ஆகியவற்றின் கூடுதல். அப்போ எல் பிளஸ் பி பிளஸ் ஹச் ஈக்குவல் டு 19. மேலும் மூலைவிட்டத்தின் நீளம், மூலைவிட்டம் ஃபார்ம்ல என்ன வரும், கனசெவகத்தின் மூலைவிட்டம் ஃபார்ம்ல வந்து என்ன வரும்னா √L² பிளஸ் B² பிளஸ் H² எவ்வளோ வரும்னா 5√5 ஈக்குவல் டு √L² பிளஸ் B² பிளஸ் H². ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்த ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 5√5² ஈக்குவல் டு L² பிளஸ் B² பிளஸ் H². இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 5 ஸ்கொயர் பண்ணா ஒரு 25, √5 ஸ்கொயர் பண்ணா ஒரு 5. அப்போ மொத்தமா பெருக்குனீங்கன்னா 125 ஈக்குவல் டு L² பிளஸ் B² பிளஸ் H². கொஸ்டின் நமக்கு என்ன கேக்குறாங்க, மொத்த பரப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மொத்த பரப்பு ஃபார்ம்ல என்ன வரும், 2 × LB பிளஸ் BH பிளஸ் HL வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ பாருங்களேன், இது இது இந்த ரிலேட் பண்ற மாதிரி சுருக்குகளை ஒரு ஃபார்முலா இருக்கும். a பிளஸ் பி பிளஸ் சிதி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² பிளஸ் B² பிளஸ் C² பிளஸ் 2 × AB பிளஸ் BC பிளஸ் CA. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. A இருக்க இடத்துல L போடுங்க, B இருக்க இடத்துல BA போடுங்க, C இருக்க இடத்துல H போடுங்க. அப்படி போட்டா என்ன வரும்னா L² பிளஸ் B² பிளஸ் H² பிளஸ் 2 × LB பிளஸ் BH பிளஸ் HL. அந்தந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். L பிளஸ் B பிளஸ் H வந்து 19. அப்போ 19 ஸ்கொயரு பிளஸ் இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒரு 125 பிளஸ் 2 × LB இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 361 மைனஸ் இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 125 2 × LB பிளஸ் BH பிளஸ் HL அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 361ல் 125 போயிடுச்சுன்னா 5 11 6 3 2 236 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா. அடுத்து 15வது சம். என்ற கூட்டத்தொடரின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 31 பிளஸ் 33 பிளஸ் எக்ஸட்ரா 53 சரிங்களா. இதுல ஏ வந்து என்ன வரும் 31, டி வந்து 33 மைனஸ் 31 ஆன்சரு 2, எல் வந்து 53 சரிங்களா. இதுல என்ன ஃபார்ம்ல நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா SN ஈக்குவல் டு n/2 a பிளஸ் எல். ஏன்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க கரெக்டா. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டா இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னா n மிஸ் ஆகுது. n வந்து நம்ம தனியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். n ஈக்குவல் டு l மைனஸ் a/d பிளஸ் 1. l வந்து எவ்வளவு 53 மைனஸ் 31/2 பிளஸ் 1. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 22/2 பிளஸ் 1. 1 இங்கே 11 ஆன்சரு 12ன்னு வரும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 12/2 ×
31 ப்ளஸ் 53 1 இங்கே 6 அப்போ 6 இன்ட்டு 84 வரும் கரெக்டா. அப்போ பெருக்கிங்கன்னா 4 24 மிச்சம் 2 6 48 50 504 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா. அடுத்து 16வது சம். ஒரு புள்ளி விவரத்தில் 20 மதிப்புகளின் கூட்டு சராசரி n வந்து மொத்தம் 20 இருக்கு, அதோட சராசரி வந்து 40ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவைகளை சரி பார்க்கும் போது 43 என்ற மதிப்பு தவறுதலாக 53 என எழுதப்பட்டது. அப்போ இது வந்து எனக்கு சரியான மதிப்பெண்ணு, இது வந்து எனக்கு தவறான மதிப்பெண் கரெக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பாருங்க. வித்தியாசம் ஃபார்முலா வந்து சரியான மதிப்பெண் மைனஸ் தவறான மதிப்பெண். சரியான மதிப்பெண் எவ்வளவு, சரி பார்க்கும் போது 43 என்ற மதிப்பு தவறுதலாக 53. அப்ப சரியான மதிப்பு வந்து 43, தவறான மதிப்பு 53. ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா -10ன்னு வரும் சரிங்களா. அடுத்து வந்து அதிகரிக்கும் சராசரி -10 பை டோட்டலா என்கிட்ட எவ்வளவு இருக்கு 20 இருக்கு சரிங்களா. இது எதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா -1/2 ஆன்சரு -0.5. புதிய சராசரி என்ன வரும் அப்படின்னா பழைய சராசரி பிளஸ் அதிகரிக்கும் சராசரி. பழைய சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 40 -0.5 ஆன்சரு 39.5ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். இதுல இந்த மாடல் சம் வந்து நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும், ஒரு 2 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சம் நல்லா பாத்துக்கோங்க. 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பார்க்கணும், சரியான மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு. இது பாசிட்டிவாவும் வரலாம் நெகட்டிவாவும் வரலாம். அதுக்கப்புறம் அதிகரிக்கும் சராசரி, இங்க என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு டோட்டல் நம்பரால டிவைட் பண்ணிருங்க சரிங்களா. ஒரு ஆன்சர் வருமா, அதையும் பழைய சராசரியும் கூட்டிருங்க, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து 17. ரொம்ப சிம்பிளானது. ஏஎன் கொடுத்துருவாங்க, A9 கேட்குறாங்க சரிங்களா. அப்போ n இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 9 இருக்கா, n இருக்கிற இடத்துல 9 போட்டுருங்க. அப்போ A9 ஈக்குவல் டு 9 + 2 பை 2 × 9 + 3ன்னு வரும் சரிங்களா. அப்போ 11 ஈரொம்ப 18 18 + 3 21ன்னு வரும் ஆன்சர். 11/21ன்னு வரும் சரிங்களா. அடுத்து 18வது சம் பாருங்க. 20% தள்ளுபடி பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை 2200 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா அடக்க விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் பை 100 பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு குறித்த விலை அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ 100 மைனஸ் தள்ளுபடி எவ்வளவு 20. அப்போ 80/100 பிளஸ் லாபம் வந்து 10%. அப்போ 110 இன்ட்டு குறித்த விலை எவ்வளவு 2200 சரிங்களா. 1 0 1 0 1 இங்க 2 0 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 0 0 ஈரட்டா 16. அப்போ அடக்க விலை வந்து எவ்வளவு அப்படின்னா 1200. 1200 உள்ள பொருளை 2200 நம்ம விற்கிறோம் சரிங்களா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு சம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து என்ற தொடரின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க 7 + 14 + 21 + எக்ஸெட்ரா 490. இப்போ இதுல இருந்து எதை எடுக்கலாம், ஒரு 7 வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்தா என்ன வரும் 1 + 2 + எக்ஸெட்ரா இங்க 70ன்னு வரும் கரெக்டா. ஏன்னா 7 7 49. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா 1 + 2 + எக்ஸெட்ரா n. ஃபார்முலா என்ன வரும்னா n × n + 1/2ன்னு வரும் கரெக்டா. n இருக்கிறதுல என்ன போடுங்கன்னா 70 போடுங்க. அப்போ 7 × 70 × 70 + 1 71/2ன்னு வரும். 1 இங்க 35. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 7 7 49 497. அடுத்து 35 5 35 மிச்சம் 3 95 45 48 மிச்சம் 4 5 20 24 3 7
21 2 9 3 27 29 2 3 12 14 5 9 3 7 அப்போ 17,395 கரெக்டா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அடுத்து 20வது சம். கோலத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கோலத்தோட கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க? 9/16 பை. கோலத்தோட கன அளவு ஃபார்முலா 4/3 பை r cube ஈக்குவல் டு 9/16 பைன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ r cube ஈக்குவல் டு 9 வந்து 3 × 3 இந்த கீழே இருக்கிற 3 மேலே போகும் பை 4 × 4 இந்த மேலே இருக்கிற 4 அப்படியே கீழே வரும் சரிங்களா. அப்போ ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுங்க. கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்னா r ஈக்குவல் டு 3/4ன்னு வரும். ஓகேவா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்து வருடத்திற்கு 10% கூட்டு வட்டி விதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 155 எனில் அசல் என்ன? 3 வருஷம் கொடுத்திருந்தா ஃபார்முலா என்ன வரும்? CI மைனஸ் SI ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 தி ஹோல் ஸ்கொயரு 3 + R/100 சரிங்களா. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? வித்தியாசம் வந்து 155. நம்ம P தான் கண்டுபிடிக்கணும். R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. அப்போ 10/100 தி ஹோல் ஸ்கொயரு 3 + 10/100 சரிங்களா. ஒரு 0 அடி ஆயிரும். இங்கே அடி ஆயிரும். அப்போ 155 ஈக்குவல் டு P இன்ட்டு 1/10 இன்ட்டு 1/10 இன்ட்டு 30 31/10. நமக்கு P தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ P ஈக்குவல் டு 155. கீழே இருக்கிறது எல்லாம் மேலே போயிடும் பை 31. 1 இங்கே 5. அப்போ 5 போட்டு ஒரு 3 0 5000ன்னு வரும். எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்போம்னா 5000 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. அடுத்து 22வது சம். 15 பேர் 35 பெட்டிகளை 7 நாட்களில் நிரப்புவர். ஆள் 1 வந்து 15, வேலை 1 வந்து பெட்டியை நிரப்புறது 35 பெட்டி. நாள் 1 வந்து 7. அடுத்து 65 பெட்டிகளை. அப்போ வேலை 2 வந்து 65, நாள் 2 வந்து 5, ஆள் 2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? ஆள் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 15 இன்ட்டு 7/35 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 5/65. அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 5, 1 இங்கே 3, 1 இங்கே 13. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 39ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 39ன்னு வரும். ஓகேவா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 23. இரு எண்களின் மீச்சிமா 2310 மீ போவா 30 ஒரு எண் 210 எனில் மற்றொரு எண் என்ன? நமக்கு ஃபார்முலா தெரியும். A இன்ட்டு B ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் சரிங்களா. ஒரு நம்பர் வந்து 210, இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 2310, ஹச்சிஎஃப் வந்து 30. அடி கொடுத்து பாருங்களேன். B ஈக்குவல் டு 2310 இன்ட்டு 30/210. ஒரு 0 அடி கொடுத்துடலாம். அடுத்து 1 இங்கே 1, மிச்சம் 2 1. அப்போ 330ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்து கீழ்காணும் புள்ளி விவரத்தின் இடைநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இடைநிலைன்னு கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டாவை ஒன்று ஏறு வரிசையில் எழுதணும் அல்லது இறங்கு வரிசையில் எழுதணும் சரிங்களா. நம்ம ஏறு வரிசையில் எழுதலாம். ஏறு வரிசையில் எழுதுனா என்ன வரும்? 1 2, அடுத்து வந்து 3, அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் 7 9, 7 9, அதுக்கப்புறம் 14 15 18, 14 15 18, 14 15
18, அதுக்கப்புறம் 21, 28, 46, 59. சரிங்களா? கொடுத்துருக்க எல்லாத்தையுமே ஏறு வரிசையில் எழுதிட்டோம். டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கு? 2, 4, 6, 8, 10, 12. சரிங்களா? அப்போ 12 இருக்கு. இதை எப்படி பிரிங்கன்னா, இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5 பிரிச்சிருங்க. 10 வந்துருமா? இடையில ஒரு 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. அதான் நமக்கு இடைநிலையா வரும். அப்போ 2, 4, 5. இங்க வந்து இங்கிட்ட ஒரு 5, 3, 5. கரெக்டா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 29/2 கேன்சல் பண்ணீங்கன்னா 14.5 வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? அடுத்து 25. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எக்ஸ் பொருட்களின் அடக்க விலையானது பொய் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்டம்னு கேட்டா ஃபார்முலா என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நிறைய சம் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடக்க விலை எவ்வளவு? 16, விற்ற விலை வந்து 12. அப்ப எக்ஸ் இருக்க இடத்துல 16, ஒய் இருக்க இடத்துல 12 போடுங்க. 16 மைனஸ் 12/12 இன்ட்டு 100. அப்ப 4/12 இன்ட்டு 100. 1 இங்க 3, 1 இங்க 33, 1/3% வரும். சரிங்களா? இதை கேன்சல் பண்ண முடியாது. கலப்பு பின்னமா எழுதுனீங்கன்னா 33, 1/3% வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து 26. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு. கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஈக்குவல் டு 216 பை. ஆரம் வந்து 9, ஹச் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். 6 இருக்கிறதுல 9 போடுங்க. அப்போ 1/3 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 216. 1 இங்க 3ன்னு வரும். அப்போ ஹச் ஈக்குவல் டு 216/3 இன்ட்டு 9. 1 இங்க 7, 2, 1 இங்க 8. அப்போ 8ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 27. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படி 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப 7500க்கு ஃபர்ஸ்ட் 4% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0 2 0 5 20 மிச்சம் 2 4 28 30. அடுத்து 300க்கு 4% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0 2 0 3 12. அடுத்து இதை 2ஆல பெருக்குங்க, இதை 1ஆல பெருக்குங்க. அப்போ 600, இங்க ஒரு 12. ஆன்சரு 612 வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். ஓகே. அடுத்து 28வது சம். இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது 2 பகடையை உருட்டினாலே என்னோட என்ஆஃப்எஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 36ன்னு வரும். கரெக்டா? கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்கும். அப்போ ஏ அப்படிங்கிறது என்னன்னா கூடுதல் எனக்கு 10 கிடைக்கணும். அப்ப என்னென்னலாம் வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் 4,6 வரும். அடுத்து 5,5. அடுத்து 6,4. 3 பாசிபிள் வரும். கரெக்டா? மற்ற எதை கூட்டினாலும் எனக்கு 10 வராது. அடுத்து அப்போ பி ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா டோட்டலா 3. அப்போ 3/36. பி வந்து கூடுதல் 11 கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னென்னலாம் கிடைக்கும்? 5,6 வரும். அதே மாதிரி 6,5 வரும். இதை தவிர்த்து வேற வராது. ஓகே. அப்போ பி ஆஃப் பி வந்து என்ன வரும் அப்படின்னா 2/36. ரெண்டுக்கும் பொதுவா எதுவுமே இருக்காது. நம்ம அல்லதுன்னு வந்தாலே ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சம்முல அல்லதுன்னு வந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இது இந்த இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது ஏக்கும் பிக்கும் பொதுவா எதுவுமே நமக்கு இல்லை. கரெக்டா? அப்ப அந்த இடத்துல 0 போட்டுருங்க. மேல உள்ளதுக்கு ஆன்சரு 3/36 பிளஸ்
2/36 மைனஸ் 0. அப்போ ஆன்சரு 5/36 வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்து 29. ஒரு கூம்பின் அடிப்பக்க ஆரம் வந்து 2.1, உயரம் வந்து 8.4 உருக்கப்பட்டு கோளமாக வார்க்கப்பட்டால் கோளத்தின் ஆரம் என்ன? சரிங்களா? கொடுத்துருக்கிறது வந்து கூம்பு கொடுத்துருக்காங்க, அதை எதுவா மாத்துறாங்க? கோலமா மாத்துறாங்க. சரிங்களா? ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்தினாலே என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டோட கன அளவு வந்து நமக்கு ஈக்குவல். அப்போ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு கோலத்தின் கன அளவு. ஃபார்முலா என்ன வரும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி வரும். இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும், இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் இருக்கிற இடத்துல 2.1 இன்ட்டு 2.1 இன்ட்டு ஹச் இருக்கிற இடத்துல 8.4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஆர் கியூப். 1 இங்கே 2.1. ஓகேவா? அப்போ ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும்னா ஆர் ஈக்குவல் டு 2.1 வரும். சரிங்களா? அப்போ கோலத்தோட ஆரம் வந்து எவ்வளோ வரும்னா 2.1 சென்டிமீட்டர்னு வரும். அடுத்து 30 4 ஆண்கள் அல்லதுன்னு ஆரம்பிப்பாங்க, முடிக்கிறது மற்றும்னு முடிப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன வரும்னா ஆன் 2 பை ஆன் 1 இன்ட்டு பையன் 2 பை பையன் 1 இன்ட்டு நால் 2 பை நால் 1 ஈக்குவல் டு 1 வரும். இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன் 2 வந்து எவ்வளவு? 6 பை ஆன் 1 வந்து 4. சாரி, ஃபார்முலா வந்து உங்களுக்குள்ள ப்ளஸ் வரும். சரிங்களா? ஃபார்முலால இங்கே ப்ளஸ்ன்னு வரும். சரிங்களா? இங்கே மட்டும்தான் இன்ட்டு வரும். பையன் 2 வந்து என்ன? 11 பை 6 இன்ட்டு நால் 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நால் 1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 ஈக்குவல் டு 1 வரும். சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுங்களேன். எல்சிஎம் வந்து எவ்வளோ வரும்? 12 வரும். கரெக்டா? இங்கே 12 வரணும்னா 3ஆல பெருக்கணும், மேலே 3ஆல பெருக்கணும்னா 18 ப்ளஸ் இங்கே 2ஆல மேலே 2ஆல பெருக்குங்க 22 இன்ட்டு நால் 2 பை 20 ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 40 பை 12 இன்ட்டு நால் 2 பை 20 ஈக்குவல் டு 1. 1 இங்கே 2, 1 இங்கே 6. அப்போ நால் 2 ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்து 31. மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 256 நான் எப்படி எழுதிக்கலாம்? 16 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 16 ஸ்கொயர் பண்ணா 256, அது அப்படியே இருக்கட்டும். 0.16 இன்ட்டு 16 0.18. சரிங்களா? இங்கே நான் ரெண்டு விதமான ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏ பவர் எம், அதுக்கு பவர்ல n இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பவர் எம் இன்ட்டு n எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் n பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும்? 16 0.32 16 2 32 கரெக்டா? இன்ட்டு 16 0.18 பேஸ் ஒன்று போல இருக்கா? அப்போ பவர் ஆட் பண்ணிடுங்க. அப்போ 16 பவர்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.5 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து இந்த 16 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.5. இது ரெண்டையும் திருப்பி பெருக்குனீங்கன்னா 4 இன்ட்டு 1.0 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆன்சரு 4ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து 32. 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. n ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ ஃபார்முலா என்ன வரும்? பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம்? இன்ட்டு ஆர் இருக்கிற இடத்துல 10. அப்போ 10/100 இன்ட்டு 10/100. 2 0க்கு 2 0 அடி கொடுத்துலாம், இந்த 2 0க்கு இந்த 2 0 அடி கொடுத்துலாம். அப்போ ஆன்சரு 90 ரூபான்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா?
அடுத்து 33. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே 30 மற்றும் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. சரிங்களா? அதே மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை காலி செய்கிறது. சரிங்களா? மொத்தம் 3 குழாயி, அதுல 2 நிரப்புது, 1 வந்து எம்டி ஆகுது. சரிங்களா? எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல திறந்து விட்டா எவ்வளவு நேரத்துல நிரம்பும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏயோட ஒரு நாள் வேலை பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை, இது ரெண்டும் ஒரே வேலை, தொட்டியை நிரப்புறது, அது மட்டும் ஆப்போசிட். அப்போ மைனஸ் போட்டுருங்க. 1/c அப்படின்னு சொல்லி வரும். அப்ப என்ன வரும்னா 1/30 பிளஸ் 1/40 மைனஸ் 1/24 வரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 120 வருமா? இங்க 4 பிளஸ் 3 மைனஸ் 5. அப்ப 7 2/120 வரும். அப்ப ஆன்சரு 1/60. அப்ப எவ்வளவு நிமிடத்துல தொட்டியை நிரப்போம் அப்படின்னா 60 நிமிடம்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். 2 ஒரே வேலை, 1 மட்டும் ஆப்போசிட்டா பாக்குது, அதனால நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து 34. ஒரு நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 2πRH ஈக்குவல் டு 704. சரிங்களா? உயரம் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா கன அளவு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இதுல இருந்து ஆர் கண்டுபிடிங்க. 2 × 22/7 × ஆர் கண்டுபிடிக்கணும். ஹச் வந்து 8 ஈக்குவல் டு 704. அப்போ ஆர் ஈக்குவல் டு 704 × கீழே இருக்கிறது அப்படியே மேலே போகும், மேலே உள்ளது எல்லாமே கீழே வரும். 2 × 22 × 8ன்னு வரும். அடி கொடுத்து பாருங்களேன். 1 இங்க 352ன்னு வரும். சரிங்களா? 1 இங்க 4 8 32, மிச்சம் ஒரு 3, திருப்பி 4 8 32, 1 இங்க 2ன்னு வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 14ன்னு வரும். இதுக்கப்புறம் கன அளவு ஃபார்முலா, உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? பை r² ஹச்சின்னு வரும். அப்போ 22/7 × ஆர் வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 14ன்னு. அப்போ 14 × 14 × ஹச் இருக்க இடத்துல 8, 1 இங்க 2. அப்போ 44 × 14 8 18 80, 4 8 32, 112ன்னு வரும். சரிங்களா? அதனால பெருக்கி பார்த்தலாம். 22 44, 44ஐயும் 14ஐயும் பெருக்குங்க. 16 1 17 4 4 6 11, மிச்சம் 1 6, 616, அது போக ஒரு 8, 6 8 48, மிச்சம் 4, ஒரு 8 8 12 1 49 28. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 35. போர்டு மாசம் வச்சு ஒண்ணு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெருக்கல் இருக்கும், இங்க ஒரு பெருக்கல் இருக்கும், இங்க ஒரு பெருக்கல் இருக்கும். கரெக்டா? அப்ப 2 2 பண்ணி அவங்க இடையில கொடுத்துருக்க ஆப்ரேஷன் அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பண்ண என்ன வரும்? -6/35. அடுத்து இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா இங்க 1 இங்க 2ன்னு வரும். அப்போ 1/4ன்னு வரும். அடுத்து இங்க பண்ணா 1 இங்க 7, அப்போ பிளஸ் 1/35ன்னு வரும். சரிங்களா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பேஸ் 1 போல இருக்கு. கரெக்டா? -6ல 1 போயிடுச்சுன்னா -5/35 -1/4ன்னு வரும். அப்போ 1 இங்க 7ன்னு வரும். -1/7 -1/4. எல்சிஎம் எடுத்தா 28. அப்போ -4 -7, ஆன்சரு -11/28ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகே, ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து 36. காயத்ரி என்பவர் 12,000 5% ஆண்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் n ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எப்பவும் போல நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியே கண்டுபிடிங்க. எவ்வளோ டெபாசிட் பண்றோம்? 12,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். எண் வந்து 5%. சரிங்களா? எவ்வளவா மாறுது எனக்கு? 13,230. சரிங்களா? இது வந்து கூட்டு வட்டி சம்மு. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு என்ன வரும்னா 1 2 1230. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வழக்கம் போல 12,000க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க.
2 0க்கு 2 0, 12 5 60, இன்னொரு 0. அடுத்து 600க்கு 5 சதவீதம் என்ன வருதுன்னு பாருங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 5 30, இதை 2ஆல பெருக்குங்க, இதை 1ஆல பெருக்குங்க. அப்போ 1230, 1230 வரும். கரெக்டாக வந்துருச்சா? அப்போ 2 ஸ்டெப்பு பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ என்ன வந்து எவ்வளோ அப்படின்னா 2 ஆண்டுகள். சரிங்களா? இந்த சம் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 37. ஒரு செங்கலின் நீளம் இந்த அளவுக்கு ஒரு சுவர் கட்ட போறேன், அதுக்கு இந்த மாதிரி செங்கல் வந்து எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, மேல வந்து பெரியதோட கன அளவு, கீழே வந்து சின்னதோட கன அளவு. இங்க பெருசு வந்து நமக்கு என்னது? சுவர் தான் நமக்கு பெருசு. கரெக்டா? சின்னது வந்து நமக்கு அந்த செங்கல். அப்போ சுவரோட அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நல்லா பாத்தீங்கன்னா இது எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா சுவர் வந்து இது மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, உயரமும் மீட்டர்ல. அப்போ அதை வந்து சென்டிமீட்டரா மாத்திருங்க. மாத்தினா ஈஸிங்களா? அப்ப என்ன வரும் அப்படின்னா, இது என்ன ஷேப்ல இருக்கும்னா கனச்செவ்வகம். அப்ப கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா L × B × H பை கீழே L × B × H. அப்போ அப்ளை பண்ண என்ன வரும் அப்படின்னா 20 மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டரா மாத்தணும். அப்போ இன்ட்டு ஒரு 100. அடுத்தது சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அதுக்கு அடுத்த இது உயரம் வந்து மீட்டர்ல இருக்கு. அப்போ 6 × 100 பை சின்னதோட கன அளவு, செங்கலோட கன அளவு 24 12 8. 24 × 12 × 8. அப்போ 1 இங்க 2, 1 இங்க 6. இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். 8, 5 20. அடுத்து 1 இங்க 50. சரிங்களா? அப்போ 5 25, ஒரு 0, இங்க ஒரு 2 0. மொத்தம் எவ்வளவு செங்கல் எனக்கு வேணும்னா 25,000. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த மாதிரி ஒரு 2 சம் இருக்கும். அதை நல்லா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து 38. 38 வந்து 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எனக்கு கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க வருஷம். கரெக்டா? கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ டெபாசிட் பண்றோம்? 4000. ஆர் வந்து 10%. இந்த 10% அப்படிங்கிறது ஆண்டு வட்டி. சரிங்களா? எண் வந்து எவ்வளோ அப்படின்னா 2, 1/2. ஓகே. இந்த மாதிரி கலப்பு பின்னமா கொடுத்தாலே இதை 2ஆ பிரிச்சிருங்க. முழு நம்பர் தனியா, பின்னம் தனியா பிரிச்சிருங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல 4000க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. ஏன்னா என்ன 2 கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 ஸ்டெப்பு. ஒரு 0 1 0 1 0 1 0 400. அடுத்து 400க்கு திருப்பி 10% என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆகி 40. சரிங்களா? இதை 2ஆல பெருக்கும், இதை 1ஆல பெருக்கும். அப்போ 800, இங்க ஒரு 40, 840. அப்போ 2 வருஷம் முடிஞ்சோடனே எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்னா 840 ரூபா. 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 4840. நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 2 வருஷத்துக்கு தந்த வட்டி. இது போக இன்னும் எவ்வளவு இருக்குன்னா ஒரு அரை வருஷம் இருக்கு. சரிங்களா? முழு வருஷத்துக்கு 10%. அப்போ அரை வருஷத்துக்கு இன்ட்டு 10 போடுங்க. 1 5ன்னு வரும். அப்போ 5%. கடைசியா உள்ள அமௌண்ட்டுக்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 5/100. ஒரு 0 1 0 1 இங்க 2 1 இங்க 2 4 2. சரிங்களா? அப்போ 242 2 8 0 1082ன்னு வரும். டி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். வருஷம் வந்து பின்னமா கொடுத்தாலே முழு நம்பருக்கு தனியா கண்டுபிடிங்க, பின்னத்துக்கு தனியா கண்டுபிடிங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து 39. ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின்வருவனவற்றுள் எது உண்மையான எண்ணிக்கையுள்ள நபர்களை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் வந்து 3:2. இப்போ 2ஐயும் கூட்டினா எவ்வளோ இருக்கும்?
5ன்னு வருமா? அப்போ என்னோட மொத்த எண்ணிக்கை வந்து 5ஓட பெருக்கு தொகையா இருக்கும். சரிங்களா? கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது 5ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டிவைட் ஆகும். கரெக்டா? அப்ப இது மட்டும்தான் எனக்கு மொத்த எண்ணிக்கையா வரலாம். மத்த எதுவுமே எனக்கு வராது. சரிங்களா? இதை மாடல் சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து 40 சம். ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியை விட 300 கூடுதலா. அப்ப இங்க எவ்வளவு கட்டியிருப்பேன்? 700, அடுத்து 1000, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எஸ்என் வந்து எவ்வளோ அப்படின்னா 65,000ன்னு வரும். சரிங்களா? இது வந்து கூட்டுக்குற வரிசை, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏ வந்து எவ்வளவு? 400, டி வந்து 700 மைனஸ் 400, ஆன்சரு 300ன்னு வரும். சரிங்களா? எஸ்என் ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா என்ன வரும்னு பாருங்களேன். எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம்? 65,000. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2a, அப்போ 2 into 400 plus n minus 1 into d இருக்க இடத்துல 300. சரிங்களா? அப்போ 65,000 equal to n/2 800 plus 300n minus 300. சரிங்களா? அப்போ n/2 800ல 300 போயிடுச்சுன்னா ஒரு 500, இங்க ஒரு 300 இருக்குமா? அப்போ ஒரு 100 காமனா வெளியில எடுத்துருங்க. காமனா வெளியில எடுத்தா என்ன வரும்? இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஒரு 500, இதுல ஒரு 100 போயிடுச்சுன்னா 5, இதுல ஒரு 100 போயிடுச்சுன்னா 3ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ 1 இங்க 50ன்னு வரும். இங்க எவ்வளவு இருக்குன்னா 65,000. சரிங்களா? அடுத்து இது எதையும் அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 0 ஒரு 0, ஓர் 5 5, இங்க 13 5 65, ஒரு 2 0. அப்ப நான் கடைசியா என்ன கிடைச்சிருக்குன்னா n இன்ட்டு 5 பிளஸ் 3n ஈக்குவல் டு 1300 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. n வந்து ஃபர்ஸ்ட் 10 15 10 15 25 20 20. சரிங்களா? இப்போ 10 போட்டா என்ன வரும்? 10 இன்ட்டு 30 35 350ன்னு வரும். இது வராது. அடுத்து 15 போட்டு பாருங்களேன். 15 இன்ட்டு 13 3 45 50 750ன்னு வரும். சரிங்களா? 15 வேண்டாம். அடுத்து 25 போட்டு பாருங்க. 25 இன்ட்டு 75 80 எக்ஸஸா போயிடும். அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். 20 போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். 20 இன்ட்டு 60 65 0 65 2 130, அப்போ 1300ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, லைட்டா டைம் எடுக்கிற சம் தான். அடுத்து 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றில் இருந்து நீரானது 3 கிலோமீட்டர் பெர் ஹவர், வேகம் வந்து 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் கடலில் கலக்கிறது எனில் ஒரு நிமிடத்தில், சரிங்களா, கடலில் கடக்கும் நீரின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? கொடுத்துருக்கிறது மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, ஆனா இது வந்து கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்துங்க. மாத்தினா என்ன வரும்னா 3 இன்ட்டு 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் பெர் ஹவர். ஓகேவா? அடுத்து கேட்கறது வந்து நிமிடத்துல கேட்கறாங்க. இங்க வந்து ஹவர்ல இருக்கு. அப்போ ஹவரை இதான் மினிட்டா மாத்திருங்க. அப்போ 3 இன்ட்டு 1000 பை ஒரு 60 பெர் மினிட், நிமிடம்னு வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்க. 1 1 1 இங்க 2 1 இங்க 50. சரிங்களா? இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. இப்போ எனக்கு கடைசியா என்ன வந்திருக்குன்னா 50 மீட்டர் பெர் நிமிடம். கரெக்டா? கொடுத்துருக்கிறது வந்து மீட்டரு நிமிடம், அதை நான் அப்படி கிலோமீட்டர் பெர் ஹவரு, அதை நான் மீட்டர் பெர் நிமிடம்னு மாத்திட்டேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. இப்போ 2 இன்ட்டு 45 இன்ட்டு இங்க எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 50. சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 100 இன்ட்டு 45, அப்போ ஆன்சரு 4050.
500 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகே, கிலோமீட்டர் பெருக்க வர மீட்டர் பெர் நிமிடமா மாத்திட்டேன். ஏன் மாத்தினேன் அப்படின்னா இங்க மீட்டரு இங்க நிமிடம்னு கொடுத்துருக்காங்க, அதனால மாத்திட்டேன். கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அடுத்து 42. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்க. காலையில 7 மணிக்கு எல்லாம் ஒண்ணு போல அடிக்கும், இதுக்கப்புறம் எப்போ ஒண்ணு போல அடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்க. 48, 72, 108. 6ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 8 6 48, 1 6 6 மிச்சம் 1, 2 6 12, 1 6 6 மிச்சம் 4, 8 6 48. அடுத்து 2ஆல போட்டா 4 6 9. அடுத்து 3ஆல போடுங்க. 4 2 3. அடுத்து 2ஆல போட்டா 2 1 3. இதுக்கப்புறம் பொதுவா எதுவும் போகாது, அப்படியே பெருக்கிடுங்க. 3 6 6 2 12, 12 3 36, 72 × 6, 2 12 1, 6 42, 43. சரிங்களா? 43 வினாடிகள், 432 வினாடிகள். இத 60ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண என்ன வரும்? 432 60. 7 6 42 12. அப்ப மேல உள்ளது வந்து நிமிடம், கீழே உள்ளது எனக்கு வினாடி. மொத்தம் 432 வினாடி. இதுல 7 நிமிடம் 12 வினாடி இருக்கு. 12 வினாடி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எல்லாமே எப்போ ஒன்னா ஒலிக்கு 7 மணிக்கு, காலையில 7 மணிக்கு, அதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் கழிச்சு. அப்போ 7 7 7 7 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரிலேயே நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 43. பி பிளஸ் கியூவின் 20% மற்றும் பி மைனஸ் கியூவின் 50% சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி பிளஸ் கியூவின் 20% ஈக்குவல் டு பி மைனஸ் கியூவின் 50%க்கு சமம். பெர்சன்டேஜை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டா என்ன வரும்? 20 × பி பிளஸ் கியூ பை 100 ஈக்குவல் டு 50 × பி மைனஸ் கியூ பை 100ன்னு வரும். இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும், ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 2 வச்சு உள்ள பெருக்குங்க. 2p பிளஸ் 2q ஈக்குவல் டு 5p மைனஸ் 5qன்னு வரும். p எல்லாம் ஒரு பக்கம், q எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. இந்த 2p அந்த பக்கம் போட்டோம், 5q இந்த பக்கம் வரட்டும். அப்போ மைனஸ் 5q இந்த பக்கம் வந்தா பிளஸ்ன்னு வரும். 5q பிளஸ் 2q ஈக்குவல் டு 5p மைனஸ் 2p. அப்போ 3p ஈக்குவல் டு 7q. நமக்கு என்ன கேட்குறாங்க? p/q தான் கேட்குறாங்க. p/q கேட்குறாங்களா இல்லை q/p கேட்குறாங்களான்னு நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ p/q ஈக்குவல் டு 7/3. ஆன்சரு 7:3ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்றபடி எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன? இது வேற ஒண்ணும் இல்லை, 450க்கும் 216க்கும் HCF பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். கரெக்டா? அந்த ஆன்சரை நீங்க எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 23x - 51 அப்படி எழுதிட்டா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் HCF பாருங்களேன். 450 216 3ஆல போடுங்க. 3ஆல போட்டா 1 5 0 72. அடுத்து 3ஆல போட்டா 50, 3 6 மிச்சம் 1 4. சரிங்களா? அடுத்து 2ஆல போடுங்க. 25 12ன்னு வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ என்னோட HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 3 9 9 2 18. சரிங்களா? அப்போ இந்த 18 தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 23x - 51 ஈக்குவல் டு 18. அப்போ 23x ஈக்குவல் டு 69. எக்ஸ் வந்து என்ன வரும்னா 3 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 45. வட்டி அரை வருடமாக கூட்டும் போது 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10%. ஆர் வந்து 10%. வட்டி வந்து எப்படி இருக்குன்னா ஆண்டுக்கு இருக்கு. சரிங்களா?
என்ன வந்து 18 மாதம். எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம்னா 1000. சரிங்களா? இனில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு வந்து அரை வருஷத்துக்கு ஒருக்க வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ இதில் மொத்தம் எத்தனை அரை வருஷம் இருக்கும் அப்படின்னா 3 அரையாண்டு இருக்கும். 6 6 ஒரு 3 தடவை பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 10% அப்படிங்கிறது வருஷத்துக்கு, நமக்கு அரையாண்டு அப்படிங்கிறதுனால இதை 2ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு. இதே இது காலாண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு. அப்போ இதை 4ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? 5% வரும். அப்போ 1000க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0 2 0 50ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 50க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 1 0 1 0 1 இங்கே 2, அப்போ 2.5ன்னு வரும். அடுத்து 2.5க்கு 5% எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 25 5 125. 12.5/100. 2 0 இருக்கு, அப்போ புள்ளி 2 தள்ளி வரும். 0.125ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இதை 3ஆல பெருக்கணும், இதை 3ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். 150 இங்கே 25 3 75ன்னு வரும். 7.5 இங்கே 0.125. அப்போ 5 2 6 7 157.625. அதுக்கு பதிலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 157.63ன்னு போட்டாங்க. சரிங்களா? அடுத்து 46. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா a - b தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு a cube minus b cube minus 3ab into a minus b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ a இருக்க இடத்துல x, b இருக்க இடத்துல y. x minus y தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு x cube minus y cube minus 3xy into x minus yன்னு வரும். அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 5 கியூபு ஈக்குவல் டு x cube minus y cube minus 3 into 14 x minus y இருக்க இடத்துல 5. 5 கியூப் பண்ணால் 125. இதை பெருக்குங்களேன். 14 5 எவ்வளோ வரும்? 5 50, 4 5 20, 70. 70 into 3 210. மைனஸ் 210 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 210 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். 5 3 3. அப்போ ஆன்சரு 335ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 47. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. சரிங்களா? அப்போ எண் வந்து 30. முதல் வரிசையில் எவ்வளோ இருக்கான்? 20 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. அப்போ 22 24 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசி வரிசையில் அப்போ இந்த 30வது வரிசையில எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. T30 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? TN ஃபார்ம்ல என்ன வரும்? A plus n minus 1 into D. சரிங்களா? அப்போ T30 ஈக்குவல் டு A இருக்க இடத்துல 20 plus 30 minus 1, D இருக்க இடத்துல 22 minus 20, ஆன்சரு 2. அப்போ 20 plus 29 29 into 2 58, ஆன்சரு 78ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்து 48. 4A ஈக்குவல் டு 5B, அதே மாதிரி 7B ஈக்குவல் டு 9C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆல்பாபெட்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ A/B ஈக்குவல் டு 5/4, அதே மாதிரி B/C ஈக்குவல் டு 9/7 அப்படின்னு சொல்லி வரும். கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க? A/B/C. A வந்து எவ்வளவு? 5, B வந்து 4. இங்க ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும். அதே மாதிரி B வந்து எவ்வளவு? 9, C வந்து 7. இங்க ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும். சரிங்களா? இதுக்கு அந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்க. 4 இருக்கு. அப்போ இங்க 4 போட்டுருங்க. இங்க இந்த பக்கம் நம்பர் எதுவும் இல்லை, இந்த பக்கம் 9 இருக்கு. அப்போ 9 போட்டு அப்படியே பெருக்கிடுங்க. 9 5 45, 9 36, 4 7
28 சரிங்களா. பொதுவாக எதுவும் டிவைட் ஆகாது, அப்போ ஆன்சர் அப்படியே வரும் 45 36 28. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து 49. ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண் அந்த 1230 மற்றும் 1926 இத ஒரு மிகப்பெரிய எண்ணால வகுக்கிறேன் நான். எக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பரால வகுக்கும் போது மீதி எனக்கு என்ன வருதுன்னா 12 வருது. அதே மாதிரி 1926ஐயும் எக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பரால வகுக்கும் போது மீதி 12 தருது. அப்படின்னா அந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இந்த மாடல் சம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்குறாங்களா, நான் HCF தான் கண்டுபிடிக்கணும். எந்தெந்த இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும் 1218. அதே மாதிரி இதை மைனஸ் பண்ணா 1914 வரும். இது ரெண்டுக்கும் HCF பாருங்க, அதான் நமக்கு ஆன்சர். மூணால போடுங்க. மூணால போட்டால் என்ன வரும் 4 3 12 0 6 3 18. அடுத்து 6 3 18 மிச்சம் 1 3 3 9 2 8 சரிங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாம் வாய்ப்பாடு போடுங்க. ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டால் 2 0 3 அடுத்து 3 1 மிச்சம் 1 சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 29வது வாய்ப்பாடு போடுங்க சரிங்களா. இதுக்கடையில் எந்த வாய்ப்பாடுமே போகாது, 29வது வாய்ப்பாடு தான் போகும். அப்போ இங்கே போட்டிங்கன்னா என்ன வரும்னா 7 வரும். இங்கே வந்து 1 11 வரும் சரிங்களா. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே எனக்கு வகுக்காது. அப்போ என்னோட HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 32 6 × 29 30 180. அப்போ 174 வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்து 50வது சம். 48 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் என்ன சரிங்களா. சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன வரும் 3a சரிங்களா. அப்போ 3a = 48. a வந்து என்ன வரும்னா 1 6 16ன்னு வரும் சரிங்களா. உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன √3/2 a அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ √3/2 × 16 1 இங்கே 8. நமக்கு ஆன்சர் இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டா √3க்கு வேல்யூ வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்போம். என்ன வரும்னா 1.732. இதை பெருக்கிடுங்க. 2 16 1 3 8 24 25 மிச்சம் 2 8 56 58 5 1 8 13. அப்போ 13.856 சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னைக்கான அந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் கேட்டுற கான்செப்ட் எல்லாமே நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு ரொம்ப முக்கியமானது தான் இதெல்லாம். இந்த மாடல் சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்த இதுக்குரிய டிஸ்கஷன் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.